சென்னை வண்ணாரப்பேட்டையில் பைக் உரசியதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. கத்தியால் குத்தி பைக் டாக்ஸி ஓட்டுநரை கொன்று வீசிய சம்பவத்தில் நடந்தது என்ன? ராபிடோ ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை. பைக்கில் உரசியதால் உயிரை பறித்த கொடூரர்கள். கொலையில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டம். நடந்தது என்ன? உண்மை வெளிவருமா? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இவர் ஓய்வு நேரங்களில் ராபிடோ ஓட்டி வந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு தனது காதலியின் டூ வீலரை எடுத்துக்கொண்டு பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கிறார். வால்டாக்ஸ் ரோடு சுரங்கப்பாதை அருகே சென்று கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த மற்றொரு பைக்கும் வசந்தகுமாரின் பைக்கும் மோதியுள்ளது. மற்றொரு பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் வசந்தகுமாரை மிரட்ட பதிலுக்கு அவரும் குரலை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. அதில் இரு தரப்பினருக்கும் கைகலப்பாகி ஒரு கட்டத்தில் அவர்கள் வசந்தகுமாரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அதில் சம்பவ இடத்திலேயே சரிந்த வசந்தகுமார் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற பூக்கடை காவல் நிலைய போலீசார் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வசந்தகுமாரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். கொலையாளிகள் யார், பைக் உரசியதுதான் கொலைக்கான காரணமா என விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் வசந்தகுமாரின் வீட்டின் அருகில் உள்ள கல்லறை சாலையில் அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி வலியுறுத்தியும் உள்ளனர். திட்டமிட்ட கொலையை திசை திருப்ப முயல்வதாகவும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கொலையாளிகள் சிக்கிய பின்னரே கொலைக்கான உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும். அதுவரை வசந்தின் மரணத்தில் உள்ள மர்மம் தொடரும்.